செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முக்கியமான 3 வெளிப்பாட்டு அறிவுகள் தேவை. We want to have victorious life, the personal life, your family life, in your ministry life, in your social life, in your job. You must know, you must have the important 3 revelation knowledge. முக்கியமாக 3 வெளிப்பாட்டு அறிவுகள் தேவை. முதலாவது நம்முடைய தேவனை பற்றிய வெளிப்பாட்டு அறிவு. Revelation knowledge about our God, whom we serve, whom we worship. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த சரியான வெளிப்பாட்டு அறிவு. Right revelation knowledge about God. நீ பாடணும், இயேசு நல்லவர், எனக்கு நல்லவராகவே இருக்கிறவர். இது ஆண்டவர் நல்லவர், அவர் முற்றிலும் நல்லவர் என்ற அந்த வெளிப்பாட்டு அறிவு அருமையானவர்களே இருந்தாலே அது அருமையானவர்களே வெற்றிக்கு ஒரு அஸ்திபாரம் போல. நம்முடைய தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாட்டு அறிவு. இன்றைக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாததுனால, வெளிப்பாட்டு அறிவு இல்லாதனால ஆண்டவர் இந்த தீமையை பண்ணிட்டாரு, இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னை என்னுடைய ரிலேட்டிவை கொன்று போட்டுட்டார் ஆண்டவர், இந்த தீமையை செஞ்சிட்டாரு, இந்த வியாதியை கொடுத்துட்டாரு என்று சொல்லி அறியாமல் பிசாசு செய்கிற தீமையை தேவன் செய்ததாக இன்றைக்கு மனிதர்கள் அறிக்கை பண்ணுறதை பார்க்கிறோம். ஆண்டவர் முற்றிலும் நல்லவர். God is totally good. அவர் முற்றிலும் நல்லவர். வேத புஸ்தகத்தில் இந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்தவர்கள் தான் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு சரியான தேவனை குறித்த சரியான வெளிப்பாட்டு அறிவு இருந்தது. உதாரணமாக யோபு என்ற பக்தனை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். அவர் சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு அந்த அறிவு இருந்தது. மை ரெடீமர் லிவத், மை ரெடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு யோபுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க. அவனுடைய ஆஸ்திகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாமே அடுத்து எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. அவன் பெரிய ஆஸ்திக்காரனா, பெரிய செல்வந்தனா இருந்தான். ஆனால் எல்லாம் ஆண்டவருடைய அனுமதியோடு பிசாசு எல்லாவற்றையும் எடுத்தான். அவனுடைய சரீர சுகத்தையும் எடுத்தான். அவன் வியாதிப்பட்டு அவனுடைய அற்றவனாய் மாறி அவன் ஓட்டினால் தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் இழந்தான். மனைவியுடைய அன்பை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்தியை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அந்த சூழ்நிலையை தான் யோபு 19 அதிகாரத்தில் யோபு சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவர் பூமியில் கடைசி நாளில் பூமி மேலே நிற்பார். இந்த தோல் முதலாக அழுகின பிறகு நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்தது. எனக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் அந்த தேவனை குறித்த வெளிப்பாட்டோடு வாழ்ந்ததுனால யோபு 42 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு, 7000 ஆடுகள்னா 14,000 ஆடுகள், எல்லாவற்றையும் டபுள் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவன் வெற்றியை அடைந்தான். இழந்து போனதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். எனக்கு இப்போ 77 வயது ஆகிறது. எனக்கு திருமணமாகி 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளுக்கு திருமணமாகி 7 பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, 15 பேர பிள்ளைகள். இந்த 20 வயதில் இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 52 வருஷமாக அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். அந்த ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாட்டு அறிவு இருந்ததுனால எத்தனையோ பிரச்சனைகள், தேவைகள்
எத்தனையோ போராட்டங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள் பாட்டு பாடினது போல் வந்தாலும் இந்த ஊழிய பாதையில் 52 வருஷமாக எனக்கு ஆண்டவர் வெற்றியின் மேலே வெற்றியை தந்து கொண்டே இருக்கிறார். இன்று வரைக்கும் வெற்றியோடு அவருக்கு ஊழியம் செய்ய, குடும்பமாக ஊழியம் செய்ய பாக்கியம் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அறிவு, என் ஆண்டவர் நல்லவர். மை காட் வில் நெவர் எவர் கமிட் எ மிஸ்டேக். என் ஆண்டவர் ஒரு பொழுதும் தப்பு செய்ய மாட்டார். ஆண்டவர் என்னை ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டார், ஒரு வினாடி கூட மறக்க மாட்டார். ஆண்டவர் என்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு நடக்கிறது எல்லாவற்றையும் நன்மைக்கு என்று ஒர்க் அவுட் பண்ணுகிறார் என்ற இந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்ததுனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த 20 வயதில் 1967 வருஷம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்போ 57 வருஷங்கள் கடந்து விட்டது, 58 வருஷம். ஒரு தடவை கூட என் ஆண்டவர் என்னை எனக்கு இந்த தீமை செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை, ஆண்டவர் எனக்கு நல்லவராக இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லை. நான் யோசித்து என் வாழ்நாள் முழுவதும், ஏன்னா எனக்கு இந்த வெளிப்பாட்டு அறிவு வந்தது, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், உயிரோடு இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர், அவர் மேலே அக்கறையாக இருக்கிறார். He cares for me. He is interested. He is interested in the even minute details of our life. He is interested in the life of our children. He is interested in the life of our generation. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரை குறித்து தானியேல் புத்தகத்தில் வாசிப்போம். அங்கே அந்த நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ண சிலையை வணங்காவிட்டால் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்ற கட்டளை பிறந்த பொழுதும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்பு வைக்காமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின சிலையை வணங்குவதில்லை என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த தேவனை குறித்த அறிவோடு, வெளிப்பாட்டு அறிவோடு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வெளிப்பாட்டோடு ஆண்டவரை பின்பற்றினார்கள். அருமையான பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்குள்ள வந்துவிட்டால் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி. இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வரலாம், யார் கைவிடலாம், யார் மறந்து விடலாம், எதுவும் நடந்தாலும் இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார். அல்லேலூயா. இது தேவனை குறித்த சரியான. அதே போல் 2வது முக்கியமான ஒரு வெளிப்பாட்டு அறிவு, அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் கர்த்தருக்குள்ள நிச்சயித்திருக்கிறேன். 2வது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு காமன் எனிமி இருக்கிறான். அதுதான் யூ மஸ்ட் நோ அவர் எனிமி. நம்முடைய எதிராளியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரே ஒரு எதிராளி இருக்கிறான், எனிமி. அவன் யாருன்னா இஸ் சேட்டன். தேவன் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதுபோல சாத்தான் இருக்கிறது உண்மை. காட் இஸ் ரியல், டெவில் இஸ் ரியல். அருமையானவர்களே, தேவன் எப்படி இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறாரோ அதுபோல பிசாசு தீமை செய்கிறவனாய் சுற்றி திரிகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிற. இயேசு சொன்னார் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நமக்கு எதிராளியாகிய பிசாசின் தந்திரங்களை குறித்த நமக்கு ஒரு அறிவு தேவை. 2 கொரிந்தியர் 2:11 2 Corinthians chapter 2:11 அதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், we are not ignorant of the devices of that enemy. அதாவது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படியானால் நீங்களும் நானும் அவனுடைய தந்திரங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய எனிமியுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருந்தால்தான் அவனை நாம் ஜெயிக்க முடியும். என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாதனால நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன? அதைத்தான் இன்றைக்கு முக்கியமாக அதை சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய தந்திரம் என்ன? இதே போல் ஒரு மீட்டிங்கில்
ஒரு ப்ரீச்சர் கேட்டாராம், யாராவது சாத்தானை பார்த்துருக்குங்களா, எனிபடி சீன் த டெவில் அப்படின்னு கேட்டாராம். காட் இஸ் ஸ்பிரிட், அவர் பார்க்க முடியாது. டெவில் இஸ் ஆல்சோ எ ஸ்பிரிட், பிசாசு ஆவியாக இருக்கிறான். அப்பொழுது பின்னால் வயசான ஒருத்தர் அப்படி கை உயர்த்தினாராம். அப்போ அவர் இந்த கேள்வி புரியவில்லை, அதெல்லாம் கை உயர்த்துறாரு அப்படின்னு யோசிச்சு, நான் இந்த மாதிரி பிசாசை பார்த்துருக்குங்களா, சாத்தானை யாராவது பார்த்துருக்குங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த வயசான பின்னால் உட்காந்துட்டு சொன்னார், ஆமாம் நீங்கள் கேட்ட கேள்வி புரிஞ்சு தான் நான் கை உயர்த்தினேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறதே ஒரு பிசாசு தான் அப்படின்டா. பாருங்க, அவருக்கு பிசாசுனா மனைவி தான் பிசாசுன்னு நினச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்முடைய எனிமி உலகத்தில் மனுக்குலத்துக்கு, தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரே ஒரு காமன் எனிமி, அவன் பிசாசு. அவனுடைய தந்திரம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். நான் இப்போ வேத வசன சத்தியத்தின் ஆதாரத்திலும் இந்த ஊழிய பாதையில், இந்த 52 வருஷ ஊழிய பாதையிலும் நான் அறிந்து கொண்டது அவனுடைய தந்திரம் என்ன. முதலாவது பிரதானமான தந்திரம், the main scheme of the enemy is to frustrate God's plan in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை கெடுப்பது தான் அவனுடைய பிரதானமான ஒரு தந்திரம். The devil wants to frustrate God's plan in our lives. இதை வேதத்தின் ஆதாரத்திலேயும் நாம் பார்க்கலாம், பல ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் நியூ டெஸ்டமெண்ட்லையும். பாருங்க, God has a God of purpose. God has a specific plan for every individual. He has a special plan, specific plan and purpose for regarding every one of us. நான் ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட திட்டம் இருக்கிறது. அது அந்த திட்டத்தை God is willing and able to fulfill that plan. அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அவர் அதை திட்டம் நிறைவேற்ற முடியும் அவரால். ஆனால் அந்த திட்டத்தை பிசாசுக்கு எடுக்க விரும்புகிறான். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால், யோசேப்பு, யாக்கோபுடைய 12 குமாரர்கள் யோசேப்பை குறித்து God had a plan. 30வது வயதில் அவரை எகிப்துடைய கவர்னராக்கி தேவ ஜனங்களை காப்பாற்றணும் பஞ்சத்தில் அப்படின்னு அந்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். 17 வயசுலேயே யோசேப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அருமையான வல்லவராயிருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை கெடுக்க பிசாசு பல தீமைகளை செய்தாலும் கெடுக்க முடியல. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களை குறித்த, என்னை குறித்த திட்டத்தை பிசாசு கெடுக்க முயற்சிப்பான், ஆனால் அவன் கெடுக்க முடியாது. ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர். பாருங்க, யோசேப்பை கொலை செய்யும்படியாக சகோதரர்கள் நினைச்சாங்க, அது செய்ய முடியவில்லை. குழியில் போட்டாங்க, இஸ்மவேலற்ற விற்று போட்டாங்க, போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்று போட்டாங்க. ஆனாலும் தேவன் எகிப்தில் யோசேப்பை கவர்னராக ஆக்கணும்னா அவன் எகிப்துக்கு வரணும். அவன் வர்ற பாதைகள், அது குழியில் வழியாக, இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டப்பட்டதன் வழியாக, போத்திபார் வீட்டுக்கு அடிமையாகி போனதன் வழியாக, போத்திபாரிலிருந்து வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போனதன் வழியாக, அங்கே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதன் மூலமாய் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். சரியாக எக்ஸாக்டாக 30 வயதில் தேவனுடைய திட்டத்தின்படி he became the governor of Egypt. அருமையானவர்களே, இதுபோல் இது சும்மா சொல்லலை, என்னை குறித்தும் உங்களை குறித்தும் காட்ஸ் பிளான் பர்பஸை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் எப்போன்னா நீங்களும் நானும் தேவனுக்கு கோஆப்ரேட் பண்ணும் பொழுது, when we cooperate with God, when we cooperate to God, he will fulfill his plan and purpose in our lives. பாருங்க, நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட பாருங்கள், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவது பிதாவுடைய சித்தம். காட்ஸ் பிளான் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுவதற்கு, பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு இயேசு சிலுவைக்கு போவது தேவனுடைய சித்தம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு இயேசு சொல்கிறார், நான் இன்ன விதமான பாடுபடவும் சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது
மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. அப்போ பேதுரு மைண்ட் மூலமாக பேசினது யாரு? சாத்தான். இயேசு சிலுவைக்கு போவதை அவன் தடை செய்ய முயற்சித்தான் பிசாசு, நேசித்த பேதுரு மூலமாக கூட. பேதுருவுக்கே தெரியாது, பிசாசு தான் அந்த மைண்டில், அவன் மைண்டில் சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லணும்னு. ஆனால் இயேசு அதை அறிந்தவராய், அப்பாலே போகிற சாத்தானே. இது அருமையான உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தை கெடுக்க பிசாசு முயற்சிப்பான். அவனுடைய தந்திரத்தில் பிரதானமான ஒன்று. ரெண்டாவது, மற்றவருடைய குற்றங்களை நம்ம 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கும் பொழுது, நான் மற்றவர்களை மன்னித்தேன், சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று சொல்றார். அப்போ மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்காவிட்டால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஹோல் எடுத்துக்கொள்வான், அவன் பிடி எடுத்துக்கொள்வான். பிசாசுக்கு பிடி இடம் கொடாதிருங்கள், பிடி கொடாதிருங்கள் என்று எபேசியர் 4:27 எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தந்திரம் என்ன? மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் வச்சு கசப்பாக இருக்க வச்சு, வைராக்கியம், விரோதம், கசப்பு, இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் வைத்து நம்முடைய சரீரத்தை பாதிப்பான். நம்முடைய சரீரத்தில் பல வியாதிகளை கொடுப்பான். வியாதியை கொடுக்கறது ஆண்டவர் அல்ல, சுகம் கொடுக்கறது ஆண்டவர். ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் காட், சிக்னஸ் கம்ஸ் ஃப்ரம் த டெவில். நம்ம மன்னிக்காட்டா சாத்தானால மோசம் போயிடுவோம் அப்படின்னு பவுல் சொல்றார். இப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில் have we forgiven everybody, have we forgiven everything, எல்லாரையும் மன்னிச்சிட்டோமா? எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டோமா? மற்றவங்க நமக்கு விரோதமாக செய்த பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மாடல் பிரேயரில் சொல்லும் பொழுது, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும்னு ஜெபம் பண்ணுறோமே, உண்மையாக நம்ம எல்லாருடைய குற்றத்தை மன்னிச்சிட்டோமா? குற்றத்தை மன்னிச்சுட்டு மறந்துட்டோமா? எல்லாரையும் எல்லாவற்றையும் இப்படி மன்னிக்காவிட்டால் பிசாசனுடைய வாழ்க்கையில் ஒரு ஹோல் பிடி வைத்திருப்பான். அவனுடைய தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இது சாத்தானுடைய தந்திரம். அதனால இன்றைக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் மன்னித்து விட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும், செய்யும்படி நமக்கு ஒரு சோதனை வந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும், இது சாத்தானுடைய சோதனை என்று. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அறிவானே, whenever we commit sin, we give room to the devil to frustrate God's plan. அதனால பாவம் செய்யும்படியாக நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அந்த பாவத்துக்கு விலகி வாழும் பொழுது நம்ம சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். அது மாத்திரம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியர்கள் வருவதை கூட பிசாசு தடை பண்ணுவானா. தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் வர மனதாக இருந்தேன், ஆனால் பிசாசு தடை பண்ணினான் என்று சொல்லி. அது இன்னைக்கு தெரியுமா, ஆக்சிடெண்ட் இல்லை சிலரை பிசாசு கொன்று விடுகிறான். ஆக்சிடெண்ட் ஸ்பிரிட். இன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் நிறையா மரித்து போகிறாங்க. உலகத்தாருக்கு தெரியாது, ஆனால் தேவ ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஆக்சிடெண்ட் மூலமாக அவன் தீமை செய்கிறான். ஆக்சிடெண்ட் ஸ்பிரிட். அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிற இடங்களை பாருங்கள், இது ஆக்சிடெண்ட் ஸ்பாட்னு போட்டிருப்பாங்க. ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் இருக்காது. இன்றைக்கு நமக்கு தெரியும், அந்த இடத்துல குறிப்பிட்ட அதே இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்து கொண்டே இருக்கும். இந்தியாவில் பல இடங்களை நான் பார்த்துருக்குறேன். அந்த இடத்துல திரும்ப திரும்ப ஆக்சிடெண்ட் நடக்கும். இப்போ நமக்கு தெரியும், ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கும் பொழுது அந்த ஆக்சிடெண்ட் நடப்பதுக்கு காரணம் அங்கே இருக்கிற டெவில், ஆக்சிடெண்ட் ஸ்பிரிட். 1980ஆம் வருஷத்துலேயே, 80ஆம் வருஷம் மே மாதம் 5ஆம் தேதி எனக்கு ஞாபகம், பிசாசு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய ஜீவனை எடுக்க முயற்சித்தான்.
He tried to take my life. The major accident. ஆனால் God protected me, saved me miraculously. அதை என் உள்ளத்தில் தெரிந்தது, இது பிசாசு தான் என்னை இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னை கொல்ல பார்த்தான்னு. அதை அனுபவ ரீதியாக பிசாசு ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தும் பொழுது அந்த பிசாசு பேசுச்சு, உன்னை நான் இந்த மாதிரி கொல்ல பார்த்தேன், இந்த இடத்துல இருந்து வரும் பொழுது ஆக்சிடெண்ட்டில் உன்னை கொல்ல பார்த்தேன், ஆனால் கொல்ல முடியல, இயேசு பாதுகாத்தார் என்று பிசாசு டெஸ்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு தெரியும் அது பிசாசு என்னை கொல்ல பார்த்தான் என்று, ஆனால் ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணார், அவனுடைய தந்திரம். அதனால தான் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம், பிரயாண இறக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறை பிரயாணம் பண்ணும் பொழுதும் இயேசுவின் நாமத்துக்குள்ளும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளும் நம்ம மறைந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இதுவரை இப்போ 52 வருஷம் ஊழியத்தில் thousands and thousands of miles throughout the world நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன், பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண முடிய வைத்திருக்கிறார். அவர் God is a God of protection. அறிவன் He is the same. இன்றைக்கு பிசாசு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறான். அது மாத்திரம் இல்லை, இயேசு சொன்னார் அவனை குறித்து, வசனத்தை எடுத்து போடுகிற பொல்லாங்கன், களைகளை விதைக்கிற அவன், அந்த களைகளை விதைக்கிற அந்த பொய்யன், திருடன், மனுஷ கொலைபாதகன். இந்த பிசாசை குறித்து இயேசு காஸ்பல்ஸில் சொல்லும் பொழுது, வசனத்தை எடுத்து போடுகிறான், களைகளை விதைக்கிறான். இன்றைக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தவறான காரியங்களை விதைக்கிறது சத்ருவாகிய பிசாசு. வேத வசனத்தை நம்மிடத்திலிருந்து அவன் எடுத்து போடுகிறதும் பிசாசு. இதை அருமையானவர்களே நாம் அறிந்து கொள்வோமானால், இந்த சாத்தானுடைய தந்திரங்களை குறித்த அறிவோடு நாம் வாழ்வோமானால் நாம் வெற்றி மேலே வெற்றி அடையலாம். அது மாத்திரம் இல்லை, சாத்தானுடைய இன்னொரு தந்திரம், எப்படியாவது நீங்களும் நானும் தேவனை பற்றி குறை சொல்லணும். ஸ்பீக் அகெயின்ஸ்ட் காட். தேவனை பற்றி குறை சொல்லணும். இந்த யோபின் புஸ்தகத்திலாம் சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதும் நஷ்டம் வந்த பொழுதும் யோபு தன் வாயினால பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று இப்பொழுது. அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன? சவால் விடுறான் ஆண்டவரிடத்திலேயே, அவனை தொடுவதற்கு எனக்கு அனுமதி கொடும், அவன் உண்மை மாதிரி குறை சொல்கிறானா இல்லையா பார்ப்போம். அருமையான, அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, எப்படியாவது நம்ம வாயை திறந்து ஆண்டவரை பற்றி குறை சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். The world is full of complaints, murmurings. அருமையானவர்களே, but God wants us to have a praising life. தேவன் நல்லவர். அல்லேலூயா. சாத்தான் கெட்டவன். God is a good God, devil is a bad devil. There is no good thing in the devil, there is no bad thing in God. பிசாசுட்ட நல்ல காரியம் கிடையாது, ஆண்டவர்கிட்ட கெட்ட காரியம் கிடையாது. இந்த ரெவலேஷன் வந்துடணும், மை காட் இஸ் குட். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நல்லவர் என்ற வெளிப்பாட்டோடு, பிசாசு அவனுடைய தந்திரங்களை குறித்த வெளிப்பாட்டோடு, மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாட்டு அறிவோடு நான் முடிச்சிடுறேன். We must know who are we in Christ. Who am I in Christ? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் யார் என்ற ஒரு அறிவு. கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் யார்? வேதம் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் நாம. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து எது சொல்லுகிறது? நம்ம அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றுமுடியை ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம். We are more than conquerors. The Bible says you are more than a conqueror. நம்ம அன்பு கூறுகிற இயேசுவினால நாம் முற்றுமுடிய ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம். அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்தியுமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம. நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள்,
நீங்கள் பரிசுத்த சந்ததி, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். யுவர் ஜெனரேஷன் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமின் சந்ததினா என்ன? கலாத்தியர் 3:29 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட் யூ ஆர் த ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் ஏப்ரகாம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவராக இருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததினா என்ன? ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு இப்போ நீங்களும் நானும் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன? அவன் அருமையானவர்களே ஐஸ்வர்யவானாய் அவனை ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன் எவ்ரி வே ஆபிரகாமுக்கு அவருடைய ஆஸ்திகள்னால பூமி தாங்க முடியாத அளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்னொரு விதத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஈவன் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங், ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி. இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா என்ன? இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி யூத ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் நியூ டெஸ்டமெண்ட் படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்படி அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய உள்ளத்தில் யூதனானவன் யூதன், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் நமக்கு ஒன்றுமே குறைவே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குறித்த வெளிப்பாடு நீங்களும் நானும் யார் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள். நாம் தனித்தனியே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we are the members of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக இருக்கிறோம். இந்த 3 விதமான இந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு அதை இருந்து கொண்டு அதை அபிவிருத்தி செய்து கொண்டே இருந்தால் நான் சொல்கிறேன், நமக்கு வெற்றி மேலே வெற்றி. there cannot be failure in our life. Personal life, family life, ministry life, social life, in your secular life, whatever it may be, we can have victory. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். will not be defeated anymore because we belong to Jesus. இந்த வெளிப்பாட்டு அறிவோடு நாம் இயேசுவை பின்பற்றுவோம், நமக்கு தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த வெளிப்பாட்டோடு நம்ம இயேசுவை பின்பற்றணும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான் தேவனுக்கும் நமக்கும். அவனுடைய தந்திரங்கள் என்ன? 3வது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் யார் என்ற இந்த வெளிப்பாட்டோடு தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம். வெற்றி மேலே வெற்றி. அருமையான, நான் 100க்கு 100 விசுவாசித்ததை சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தோல்வி என்பதே கிடையாது. அப்படியானால் கிறிஸ்தவனுக்கு, ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெயம். அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இந்த வேளையில் இந்த வெளிப்பாட்டோடு இயேசுவை பின்பற்றும்படி நம்ம அர்ப்பணிப்போமா? இங்கே நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் என் உள்ளத்தில் என்னுடைய ஆவியில் நினைப்பூட்டின இந்த சத்தியத்தை அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரே அறிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனை குறித்த சரியான வெளிப்பாட்டு அறிவோடு, சாத்தானுடைய தந்திரங்களை குறித்த வெளிப்பாட்டு அறிவோடு, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்களும் யார் என்ற அந்த வெளிப்பாட்டு அறிவோடு உம்மை பின்பற்றும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாஸ்டர் டேவிட் சரவணன் அவர்களை, அவர் குடும்பத்தை, இந்த இடத்துல கூடி வருகிற சபையாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வாதமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல எங்கள் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட்.